தலைவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு, யார் யார் எந்தெந்த சிறையில் இருக்கிறார்கள் என்று கூட தெரியாத ஒரு இருண்ட சூழ்நிலை அரை நூறாண்டுக்கு முன் பாரத தேசத்தில் அரங்கேறியது. ஒரு நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்கிறது என்றால், ஒரு நாடு அவசர நிலை பிரகடனம் செய்கிறது என்றால், ஜனநாயகம் அங்கே தோல்வி அடைந்திருக்கிறது என்பதைத்தான் காண்பிக்க முடியும். ஆக அப்படிப்பட்டவர்கள் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து, இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். பாராளுமன்றத்தில் பேசிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், எனது புனித நூல் எது என்றால் அரசியலமைப்பு சட்டம் தான் எனது புனித நூல் என்று சொல்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசிய போது கூட, எனது நாடு மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது.